ஒரு பாட்டுக்கு இப்போ ஒரு ஹுக் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போ நாங்க ரீசெண்டா பழைய சில படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ, இப்போ காதலன் பார்த்தோம் அப்படின்னா, இங்க இப்போ காதலனை டம்ஷராஜ்ல நான் காமிக்கணும் அப்படின்னா, இப்படி நான் பண்ணாலே வந்து முக்காலா முக்காபுலா அப்படின்னு இப்போ ஒரே பாட்டுல நீங்க எத்தனை ஐகானிக் ஸ்டெப்ஸோ இல்ல மொமெண்ட்ஸோ we have created, right? But somehow because like I just feel that social media வந்து நீங்க ப்ரமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணும். ஆனா சோஷியல் மீடியால ப்ரமோட் ஆகிறதுக்கே யூ காண்ட் மேக் ஆர்ட். புரியுது. இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு ரீசெண்ட் படங்கள் பார்த்துட்டு வரப்போ ஒன்று பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பேஜ் அண்ட் நியூட்ரல் கலர்ஸில் போட்டுட்டு நடுவில் தமன்னாவோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபோர்கிரவுண்ட் டான்சர் ஹூஸ் த மெயின் ஆர்டிஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்டில் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறாங்க. ஆனால் வந்துட்டு இல்லைன்னா வந்து இவங்க வந்து கோல்டு போட்டுட்டு இருக்காங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு பிளாக்கோ அந்த மாதிரி ஏதாவது இட் இஸ் பிகம் வெரி ப்ரெடிக்டபிள். பட் நீங்கள் வந்து இப்போ காதலனில் இருக்கிற எர்ரானி குரதானி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நக்மாவும் வந்துட்டு எல்லோ கலர் தான் போட்டிருப்பாங்க, பேக்ரவுண்ட் டான்சர்ஸும் எல்லோ கலர் தான் போட்டிருப்பாங்க. பட் அந்த பாட்டோட கொரியோகிராஃபி, கேமரா மூவ்மெண்ட்ஸ், அவங்க எவ்வளோ லேயர் பண்ணியிருக்காங்க, அதுலேயே யூ கேன் ஷோ டிஃப்ரென்ஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ்.